எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜப்பான்காரனுங்க எடுத்த ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் கதையை பார்க்க போறோம். பிரெக்னெண்டா இருக்கிற கதையோடைய ஹீரோயின் அவங்க பக்கத்து வீட்டுல புதுசா ஒருத்தர் குடி வராரு. சிசிடிவி கேமரா வழியா அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டை இவங்க பார்க்கும் பொழுது சில வித்தியாசமான விஷயங்களை நோட் பண்றாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது, அதோட கிளைமேக்ஸ்ல ரொம்ப வித்தியாசமான ட்விஸ்டோட இந்த கதை உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. சோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம மேக்கர் அப்படின்ற ஜப்பான்காரனுங்க எடுத்த ஒரு வித்தியாசமான கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு ஒயிட் கலர் ட்ரக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அங்கிருந்து கதை அப்படியே ஒரு வீட்டுக்கு போகுது. அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட பேரு மீக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அவரு அப்படியே சோஃபால படுத்துக்கிட்டு ஆளு தூங்கிக்கிட்டு இருக்காரு. இவங்க கிச்சன்ல இருந்து, ஏண்டா சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்ற, அதுக்குள்ள உனக்கு தூக்கம் வேறையா அப்படின்னு சொல்லி கிச்சன்ல இருந்து அவங்க வெளியே வராங்க. இப்பதான் நமக்கே தெரியுது மீ பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறக்க போகுது. ஏண்டா புள்ளத்தாச்சியா இருக்கிறது நானே இன்னும் தூங்கல, நீ ஏண்டா தூங்குற, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு ஹஸ்பண்டோட மண்டையிலேயே தட்டிட்டு டைனிங் டேபிள் கிட்ட அவங்க போகும்போதுதான் வெளியே ஏதோ ஒரு சவுண்டு கேட்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மீயோடைய வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு. எதிர்த்த வீட்டை பார்த்த மாதிரி தான் அந்த கேமரா இருக்குமே. அந்த கேமராவை ஆன் பண்ணும்போது தான் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல ஒரு வெள்ளை கலர் ட்ரக், அந்த ட்ரக் நிக்குது. மீக்கு புரியல, பக்கத்து வீடு காலியா இருக்கு, புதுசா யாரோ குடுத்தனம் வந்திருக்காங்க போல. எல்லாரும் பகல்ல தானே குடுத்தனம் வருவாங்க. மீ அப்படியே திரும்பி பாக்குறாங்க. மணி 12:45 ஆகுது. நடுராத்திரியில வீடை ஷிஃப்ட் பண்றாரு. யாரு இவன் அப்படின்னு புரியல. கண்ணாடியை போட்டுக்கிட்டு அந்த சிசிடிவி கேமரால லைவா வெளியே நடக்கிறத இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவரு ட்ரக்கை நிப்பாட்டிட்டு பின்னாடி ஓபன் பண்றாரு. உள்ள இருந்து பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு போறாரு. இந்த பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்கவே மீக்கு ஒரு சந்தேகம் வருது. அடுத்த நாள் ஆகுது. ஹஸ்பண்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆபீஸ்க்கு போக போறாரு போல. இவங்க துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க நேத்து நைட்டு நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் 12:45க்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் குடி வந்தாரு. கேட்கறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இல்ல? இதுல என்ன சந்தேகப்படுறதுக்கு இருக்கு? பகல் டைம்ல அவருக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும். அதனால நைட்டே ஷிஃப்ட் பண்ணிட்டா டைமை சேவ் பண்ணலாம்ல. இந்த காலத்துலலாம் டைம் தான் ரொம்ப முக்கியமே. எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நானும் ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவரோட பேக்ல இருந்து ஒரு கிஃப்ட் எடுக்கிறாரு. இது உன்னோட சிஸ்டருக்கு தான். நான் இல்லாத டைம்ல அதிகமா உன் சிஸ்டர் தான் உன்னை பாத்துக்கிறாளே. அதனால உன் சிஸ்டர் கிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுத்துரு. அப்படியே இவங்க வெளியே வந்துடுறாங்க. ஹஸ்பண்டும் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கால் பண்ணு, உன் சிஸ்டர் வருவா, அப்படி இல்லைன்னா ஆபீஸை லீவ் போட்டு கூட நான் வரேன், ஏன்னா இந்த டைம்ல தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் தூரமா போயிட்டு தாட்டா காட்டுறாரு. இவங்களும் தாட்டா காட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போகலான்னு பொழுது பக்கத்து வீட பாக்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒருவேளை அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய ஒய்ஃபா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மீ கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதோட இப்ப அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால வாக்கிங்லாம் போறாங்க. ஏன்னா நல்லா இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணாதான் ரொம்ப ஈஸியாவே நார்மல் டெலிவரி ஆகும். அந்த மாதிரி நல்லா வாக்கிங்லாம் போயிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப அந்த பக்கத்து வீட்டை பார்க்கும் பொழுது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களோ அப்படியே உட்கார்ந்த மேனிக்கே அந்த பொண்ணு இருக்காங்க. அவங்க முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. மீக்கு புரியல, யார் இந்த பொண்ணு, ஏன் இப்படி அசையாம உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு கன்ஃபியூஷனோட வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி அந்த வீட்டுல நடக்கிறத தான் பாத்துக்கிட்டு இருக்காங்களே. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பொண்ணு அசையவே இல்ல. நம்ம மீ சாப்பிட்டுக்கிட்டே என்னமோ டிவில படம் பாக்குற மாதிரி சிசிடிவி கேமராவில் அந்த லேடியவே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப மீக்கு ஒரு போன் கால் வருது. அவங்களோட சிஸ்டர் தான் பேசுறாங்க. என்னடி சாப்பிட்டியா? பாத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்னது பாத்துக்கிட்டே சாப்பிடுறியா? என்ன விஷயம்? அது ஒரு விஷயம், நான் நேர்ல உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய ட்ரக் வருது வீட்டுக்கிட்ட. சரி நீ போனை வை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையே பாக்குறாங்க இவங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் காரை நிப்பாட்டிட்டு அவரோட வீட்டுக்குள்ள போறாரு. அந்த லேடி அப்படியே தான் அசையாம ஒரே பொசிஷன்லயே இருக்காங்க. உள்ள போனவர் நேரா அந்த ஸ்கிரீன் துணியை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதனால சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம மீக்கு ஒண்ணுமே தெரியல. அடுத்த நாள் ஆகுது. நம்ம மீ பெட்டை காய வைக்க ட்ரை பண்றாங்க. அவங்க மைண்ட் ஃபுல்லாவே இருக்கிறது அந்த பக்கத்து வீட்டை பத்தி மட்டும் தான். அதுவும் அந்த பொண்ணு இப்ப உட்காந்துக்கிட்டு தான் இருக்காங்களே, அந்த பொண்ணு ஏன் அசையல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியல. பெட்டை காய வைக்கும் பொழுதே லைட்டா அப்படியே தட்டுறாங்க, சவுண்ட் போடுறாங்க. ஆனா அப்பயும் அந்த பொண்ணு பார்க்கவே இல்ல. மீ வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்புறம் மீயோட சிஸ்டர் வீட்டுக்கு வராங்க. என்ன மீ ஒழுங்கா டேப்லெட்லாம் போடுறியா? அப்புறம் நேர்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க, என்னது அப்படின்னு சொல்லி
சொல்லி கேக்குறாங்க. அது வந்து என்னன்னா பக்கத்து வீட்டுக்கு புதுசா யாரோ கொடுத்தன வந்திருக்காங்க. அதுவும் நடுராத்திரி 12:45க்கு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்பயே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதுவும் அந்த ஆளை பாக்குறதுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். காலையில போறான், நைட்டு தான் வரானே அந்த ஆளு. ஏய் இதுல என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு மீயோட சிஸ்டர் கேட்க, அட பிரச்சனையே அது இல்ல, அந்த ஆளுக்கு ஒரு வைஃப் இருக்கும் போல. அந்த பொம்பளை ஒரே இடத்துல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரே இடத்துல சோஃபால உட்காந்துக்கிட்டே இருக்கா. முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, எந்த வேலையும் செய்யறது இல்ல இப்படின்னு சொல்ல மீயோடைய சிஸ்டரும், ஏ மீ என் வீட்டுக்கு வந்து பாரு, பக்கத்து வீட்டுக்காரிங்க கத்திக்கிட்டே இருப்பாளுங்க. உனக்கு இப்படி ஒரு அமைதியான பக்கத்து வீட்டுக்காரங்க கிடைச்சது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுது, தேவையில்லாம கண்ட விஷயங்களை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படின்னு சிஸ்டர் சொல்ல, மீயும் வந்து அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுறாங்க. சோ வழக்கம் போல மார்னிங்ல அவங்க வாக்கிங் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ட்ரக் குறுக்க வர, அதை யார் ஓடிட்டு வந்ததுன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான். நம்ம மீ வந்து ஐயோ சாரிங்க அப்படின்ற மாதிரி சிரிச்ச மேனிக்கே பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஆளு அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்காரு. மீய கண்டுக்காம அவரு மாட்டு காரை ஓட்டிக்கிட்டு போறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் மீ அப்படியே மெதுவா போறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டை பார்க்கும் பொழுது அகைன் அந்த பொண்ணு அப்படியே உட்கார்ந்த மேனிக்கே இருக்காங்க. சோ மீக்கு வந்து செம்ம கியூரியஸ் ஆகுது. அதனால கேமராவெல்லாம் பக்காவா பொசிஷன் பண்ணி வீட்டுல உட்காந்து அகைன் லைவா சிசிடிவி கேமரா வழியா அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த லேடியவே அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. சோ அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற லேடி திடீர்னு அவங்க தலை தொங்குது. நார்மலா நம்ம தலை தொங்கிருச்சுன்னா உடனே எழுந்துப்போம். ஆனா அவங்க தொங்கன மேனிக்கே இருக்காங்க. இத பார்த்து நம்ம மீ வந்து பயந்து போறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. எங்க இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளை அப்படியே தலைய தொங்க போட்டாங்க, நான் வேணா போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா இல்ல ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணட்டுமா? நீ எதுக்கும் கால் பண்ணாத. ஒருவேளை அந்த பொம்பளை வந்து வித்தியாசமா தூங்குதோ என்னவோ, அதுவும் நீ ரெஸ்ட் எடுக்காம எதுக்கு உட்காந்து சிசிடிவி கேமராவை பாத்துக்கிட்டு இருக்க? பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம், நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேணாம் இப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து போன் கால்ல சொல்றாரு. நம்ம மீயும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு அவங்க அப்படியே தூங்கலான்ட்டு சோஃபாலேயே படுத்து தூங்கிடுறாங்க நல்லா. சோ டைம் ஒரு 1:30 மணி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அப்பதான் ட்ரக்ல வராரு ஆளு. உடனே நம்ம மீ வந்து தூக்கத்துல இருந்து எழுந்து என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கா இந்த ஆளுன்னு சொல்லி வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரரு கார்ல கூடவே இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா அவங்க மயக்கத்துல இருப்பாங்க போல. அப்படியே தோல் மேல தூக்கிக்கிட்டு ஆளு உள்ள போறாரு. இத பாக்குற மீக்கு வந்து பயம் வருது. பக்கத்து வீட்டுக்காரரு கொலை பண்ணி கொண்டு வந்திருக்காரா யாரையும் அப்படின்னு. அதோட தலை தொங்கன மேனிக்கே இருந்தாங்களா ஒரு லேடி, அந்த லேடியையும் தோல் மேல தூக்கிக்கிட்டு அவரு மேல போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல அந்த சிசிடிவி கேமரால ஃபுட்டேஜ் வந்து தெரியல. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வீட்டுக்கு மாடிக்கு போய் ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்றாங்க. பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரரு தூக்கிட்டு வந்த ஒருத்தங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரரு கூட சண்டை போடுறாங்க. ஸ்கிரீன் துணியெல்லாம் அப்படியே பிச்சு இழுக்கிறாங்க, கீழே விழுந்துருது. அந்த பக்கத்து வீட்டுக்காரரு அப்படியே அந்த பர்சனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாரு. இத பாக்குற மீ அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம கொலை பண்ணிட்டு அப்படியே திரும்பி நம்ம மீயோடைய விண்டோவை தான் அவரு பாக்குறாரு. மீயும் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே கிரால் பண்ணி வேகமா அவங்க போன் எடுக்கிறாங்க. போலீஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. எங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் கேமரா முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஏன்னா நம்ம மீ வந்துட்டு இவர் பண்ணதை பார்த்துட்டாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும் போல. மீயும் போலீஸ் கிட்ட சார் இங்க ஒரு கொலைகாரன் இருக்கான், என்னையும் கொலை பண்ண வர போறான், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க அப்படின்னு பயங்கரமா சொல்ல போலீஸும் வேக வேகமா வர ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரரை விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவரு கூட பேசிட்டு போலீஸ்லாம் அங்க இருந்து போறாங்க. இங்க மீக்கு எதுவும் புரியல, என்ன அவங்க போறாங்கன்னு வேகமா போலீஸ் கிட்ட போயிட்டு சார் என்ன ஆச்சு சார், அவர் அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் கொலை பண்ணிருக்காரு, பாடி எல்லாம் மேல கொண்டு போனாரு, அதை நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்ல, ஏமா இங்க பாரு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட புரியுதா, அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அதனாலதான் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். சரி எப்படி சார் தப்பே இல்லைன்னு சொல்றீங்க, நான் தான் பார்த்தனே, வீட்டுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணீங்களா? நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்த சொல்றோம். அவர் வீட்டுல எந்த ஒரு பாடியும் இல்ல, எந்த ஒரு கொலையும் நடக்கல. அந்த பக்கத்து வீட்டுக்காரரு வந்து பொம்மை செய்யறவரு, அவரு பொம்மையை தூக்கிட்டு போனாரு, அத நீ டெட் பாடின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்னது பொம்மையா சார், நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்ல, நீயே வந்து பாருமா அப்படின்னு சொல்லி நம்ம மீய கூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா பாக்குறதுக்கு அப்படியே மனுஷி மாதிரியே ஒரு பொண்ணுடைய பொம்மை ஒண்ணு இருக்கு. பாத்தியா எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்காரு அப்படின்னு. இதை எடுத்துட்டு மேல போயிருக்காரு. இதை பார்த்துதான் நீ பயந்தியே அப்படின்னு சொல்ல நம்ம மீக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை பொம்மையை தான் நம்ம பார்த்திருக்கோமோ அப்படின்னு சொல்லி குழம்பி போறாங்க. அடுத்த நாள் ஆகுது. மீயோடைய சிஸ்டர் வராங்க. அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இப்ப புரியுது மீ, ஒரு லேடி வந்து அசையாம உட்காந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னியே, ஏன்னா அது வந்து ஒரு பொம்மை, அதனாலதான்
பொம்மையெல்லாம் அசையாமையே இருந்திருக்கு. தலை தொங்கும் பொழுது கூட பொம்மையால என்ன ஏந்துச்சு நிக்கவா முடியும்? அதான் தலை தொங்கன மேனிக்கே இருந்திருக்கு. நீ பார்த்தது எல்லாமே ஒரு பொம்மை தான். டைமை தான் நீ வேஸ்ட் பண்ணிருக்க. உடனே மீயும் நீ சொல்றது ஓகே தான், ஆனா அந்த ஆளு பொம்மையை தான் கொண்டு போனாரு அப்படின்னா நான் மேல போய் பார்க்கும் பொழுது அது அவரு கூட சண்டை போட்டுச்சு. ஸ்கிரீன் துணியெல்லாம் பிச்சு இழுத்துது. அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் அதோட கழுத்தை பிடிச்செல்லாம் நெரிச்சாரு. ஒரு பொம்மை எப்படி திரும்ப சண்டை போடும்? ஒரு பொம்மையை எதுக்காக அவரு கழுத்தை நெரிச்சு கொல்லணும்? இங்க பாரு, நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்க. இந்த டைம்ல உனக்கு பிரெக்னன்சி அன்சைட்டி வரும். அந்த டைம்ல நீ பாக்குற விஷயங்கள்லாம் உனக்கு வித்தியாசமா இருக்கும். சில ஹாலுசினேஷன் கூட வரலாம். சரி ஓகே, அது பொம்மைன்னே வச்சுப்போம். ஆனா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே அந்த பக்கத்து வீட்டுக்காரரு டென்ஷன் ஆனாரு. கீழே இறங்கி என் வீட்டுக்கிட்ட வந்து நின்னாரு. அது பொம்மை தான் அப்படின்னா ஏன் அவரு டென்ஷன் ஆயிருக்கணும்? இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல சிஸ்டரும், எங்க பாரு, சும்மா ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்காத மீ, தேவையில்லாத பிரஷர் உனக்கு. மீ அவங்க சிஸ்டர் கிட்ட, என் ஹஸ்பண்ட் வந்து நீங்க நைட் டியூட்டி, நான் வீட்டுல தனியா தூங்கணும், பயமா இருக்கு எனக்கு, நீ வேணா கூட படுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு நைட்டு ரொம்ப கஷ்டம்தான், ஆனா என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்ப நம்ம மீ வந்து பக்கத்து வீட்டை பார்க்கும் பொழுது அந்த பக்கத்து வீட்டுக்காரரு மீய வந்து அப்படியே வித்தியாசமா ஆளு முறைச்சு பாக்குறாரு. சோ மீயும் முடிவெடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா செக்யூரிட்டி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து சிசிடிவி கேமராவை இன்னும் அதிகமா செட் பண்றாங்க. என்ன மேடம், ரோட்டை பார்த்து செட் பண்ணட்டுமா? ரோடுலாம் தேவையில்லை, பக்கத்து வீடு இருக்குல்ல, அந்த பக்கத்து வீடு ஃபோக்கஸ் ஆகுற மாதிரி ஃபுல்லா செட் பண்ணுங்கன்னு சொல்ல, எனது பக்கத்து வீடா அப்படின்னு அந்த டெக்னீஷியனும் சரி இவங்க சொல்றதை தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு கேமராவெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. இப்ப நம்ம மீக்கு வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய மாடி, கீழே, சைடு அப்படின்னு நிறைய இடங்கள் 4 வியூல தெரியுது. அதுவும் 24 மணி நேரமும் ஆன்லயே இருக்கு ஃபுட்டேஜ். அப்படியே பார்த்துக்கிட்டே இவங்க தூங்கிடுறாங்க. அப்ப திடீர்னு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு இவங்க கேமரால பாக்குறாங்க. பக்கத்து வீடு, இவங்க வீடும் கொஞ்சம் தெரியும் அந்த கேமரால. வெளியே நிக்கிறது வந்துட்டு நம்ம மீயோடைய சிஸ்டர் தான். சரி கதவை திறக்கலாம் அப்படின்னு எழுந்து இவங்க போகும் பொழுது ஃபுட்டேஜ்ல பக்கத்து வீட்டுக்காரரு வெளியே வர மாதிரி இருக்கு. சோ அதனால அவங்க அந்த ஃபுட்டேஜையே பாக்குறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரரு என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரைட்டா மீயோடைய சிஸ்டரோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொல்றாரு. அதோட அந்த கேமராவையும் உத்து பாக்குறாரு. பயந்து போன நம்ம மீ வேகமா ஓடி போயிட்டு கதவை திறக்கிறாங்க. வெளியே சிஸ்டருடைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் சிஸ்டரும் எங்க போனாங்கன்னே தெரியல. டக்குன்னு மீக்கு பின்னாடி வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரரு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கையில ஒரு கத்தி எடுத்து அப்படியே கொலை பண்றாரு. பார்த்தா தூக்கத்துல இருந்து நம்ம மீ கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. வந்தது எல்லாமே கனவு தான். அப்புறம் அவங்களுக்கு போன் வருது. அவங்க சிஸ்டர் கிட்ட இருந்து தான், ஏ மீ, இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட ஸ்டே பண்றேன், சரியா? ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். ஓ அப்படியா, சரி சரி சீக்கிரம் வா. என்னாச்சு ஒரு மாதிரி பேசுற? அது ஒண்ணும் இல்ல, தூங்கிட்டு இருந்தனா ஒரு கெட்ட கனவு. சரி சரி கவலைப்படாத, சீக்கிரமே நான் வந்துடுறேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம மீக்கும் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து பார்த்து சரியான போரு. ஏன்னா சந்தேகப்படுற மாதிரி வேற எந்த ஒரு விஷயங்களும் நடக்கவே இல்லை. ஸோ அதனால டிவியை ஆஃப் பண்ணிடுறாங்க. சிஸ்டர் வர வரைக்கும் நம்ம ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு கிச்சனுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. டைமும் அப்படியே போகுது. கிளாக்கை பார்த்தா 5:10 ஆகுது. என்ன நம்ம சிஸ்டர் 5 மணிக்கே வரேன்னு சொன்னா ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி மெதுவா ஹாலுக்கு வந்து அவங்க திரும்பவும் டிவியை ஆன் பண்றாங்க. சிசிடிவி கேமரா வழியா பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டை பாக்குறாங்க. ஆனா இப்பதான் மீ கண்ணுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தெரியுது. 5 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்ன அவங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு வராம பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுவும் அந்த பக்கத்து வீட்டுக்காரரு கூட அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. இவ எதுக்காக அங்க போயிருக்கா அப்படின்னு அவங்க சிஸ்டருக்கு கால் பண்றாங்க. ஆனா சிஸ்டர் வந்து அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த ஆளு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லி கடுப்பாகி நம்ம மீ வந்து வேகமா வீட்டை விட்டு வெளியே வந்து வெளியே இருந்தே கத்துறாங்க. ஏ ஜங், வெளியே வா, இந்த ஆளு வீட்டுல என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கத்த எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ அதனால கதவை தட்டுறாங்க. ஜங் வெளியே வா, யோ கதவை திறையா அப்படின்னு சொல்லி இவங்க தட்டிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் கதவை திறக்கிறாரு. சொல்லுங்க, என்ன ஆச்சு? என்னோட சிஸ்டரை வெளியே வர சொல்லுங்க. உங்க சிஸ்டரா? அவங்க எதுக்கு என் வீட்டுக்கு வர போறாங்க? பொய் சொல்லாத, என் சிஸ்டர் உன் வீட்டுக்குள்ள இருந்தா நான் பார்த்தேன். எங்க பாருங்க, அப்படிலாம் யாரும் என் வீட்டுல கிடையாது. ஏய் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், நகர்ந்து போ அப்படின்னு சொல்லி
அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டுக்குள்ளேயே போறாங்க. நேரா அவங்க பார்த்த லொகேஷனுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு பொம்மை தான் இருக்கு. அவங்க சிஸ்டர் மாதிரியே ஷார்ட் ஹேரு, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரியே அந்த பொம்மை இருந்ததுனால ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தோணுது. அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் இங்க பாருங்க, 2 பேரும் பக்கத்து வீட்டுல இருக்கோம். நான் சாதாரண பொம்மை செய்யறவன் தான். என் பொம்மைய பார்த்து நீங்க எதுக்காக தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மீயும் சாரி நான் தான் தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரரு இப்பதான் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உடனே போனா எப்படி? நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்படுறேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேணா போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, அவங்களும் கூட உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்ல மீயும் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்காடுறாங்க. சோ அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் என்ன பண்றாருன்னா நிறைய டால்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹால்ல வைக்கிறாரு. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய டால் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த டால்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு கிடையாது, எல்லாமே எனக்கு தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தனே. என் கூட யாருமே பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது. அப்ப என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தது இந்த பொம்மைகள் தான். சின்ன வயசுல இருந்தே இந்த பொம்மைகள் கூட தான் நான் பேசுவேனே. மத்த மனுஷங்க மாதிரி தான் இந்த பொம்மைகளையும் நான் பாக்குறேன். இங்க இருக்கிற பொம்மைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. அவங்களெல்லாம் நான் ரியல் மனுஷங்க மாதிரி தான் பாக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வரீங்களா? ஏன்னா அங்கதான் நான் பொம்மைகளையே செய்வேன் அப்படின்னு ஒரு சொல்ல நம்ம மீயும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய பேஸ்மெண்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா நிறைய பொம்மைகளுடைய பாடிலாம் இருக்கு. ஸோ அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் சொல்றாரு, சிம்பிளா சொல்லணும்னா என்ன மேக்கர்னு சொல்லலாம். இந்த பொம்மைகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரியலிஸ்டிக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. உடனே நம்ம மீயும் ஆல்ரெடி இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா தான் தெரியுது, பாத்தீங்களா நீங்களே கொஞ்சம் ரியலிஸ்டிக்னு சொல்றீங்க, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும். இதோ பாருங்க, ரெட் கலர் துணி போட்ட ஒரு புது பொம்மையை செஞ்சு வச்சிருக்கேன். இது நல்லா ரியலிஸ்டிக்கா தான் இருக்கும். ஆனா என்ன தலை மட்டும் தொங்கியே இருக்கு பாருங்க. இந்த தலையை ஸ்டெடியா நிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தலையை தூக்கி காட்டுறாரு. அப்பதான் ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அந்த பொம்மையோட முகம் வந்து பாக்குறதுக்கு ஒரு பொம்மையோட மூஞ்சி மாதிரி தெரியல, உண்மையிலேயே ஒரு மனுஷியோடைய முகத்தை பொம்மையோடைய முகத்துக்கு தச்சு வச்சிருக்காரு இவரு. அன்னைக்கு நைட்டு நம்ம மீ பார்த்தது எல்லாமே உண்மைதான். உண்மையிலேயே ஒரு பொண்ணோடைய பாடியை தான் அவர் தூக்கிட்டு போனாரு. அந்த பொண்ணு கூட தான் சண்டை போட்டு அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னு அவங்களுடைய முகத்தை பிச்சு ஒரு பொம்மையா இவரு செஞ்சிருக்காரு. சோ அதை பார்த்து பயந்து போறாங்க நம்ம மீ. அப்படியே ஓட ட்ரை பண்றாங்க, கீழே விழுந்துடுறாங்க. இங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் கையில ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னையும் ஒரு பொம்மையா செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, நான் உன்னை அடிக்கடி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்க மீயும் போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பேஸ்மெண்ட்ல சுத்தமா சிக்னலே இல்ல. சோ மீக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் கையில கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே பக்கத்துல வராரு. இப்ப கதை அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. பக்கத்து வீட்டுக்காரருடைய போட்டோவெல்லாம் போலீஸ் பாக்குறாங்க. ஏன்னா மீ காணாம போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. அதனால மீயோட ஹஸ்பண்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அதோட கரெக்டா மீ காணாம போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாராம். சோ அந்த ஆளு மேல சந்தேகம் வந்து போலீஸ் அந்த ஆளை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க மீயோட ஹஸ்பண்டும் மீ காணவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பேம்ப்ளெட் எல்லாம் ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் கொடுக்கறாரு. சோ அப்படி ஒரு பர்சன் கிட்ட கொடுக்கறாரு. பத்தாது யாருன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான். ஆளு டோட்டலா கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்காரு. இப்ப அவரு வேற ஒரு வீட்டுல இருக்காரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே டார்லிங்ஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா ஹால்ல வந்து ஒரு பொண்ணுடைய முகத்தை தச்சு வச்ச ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு. அது வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அதை கிராஸ் பண்ணி என்னம்மா என்ன சமைச்சிருக்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போறாரு. பார்த்தா கிச்சன்ல ஒரு பொம்மை இருக்கு. பார்த்தா நம்ம மீயோடைய சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க முகத்தை ஒரு பொம்மைக்கு தச்சு வச்சு கிச்சன்ல வேலை செய்யற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த பொம்மைகள்லாம் அசையாம அப்படியே தான் இருக்கு. ஆனா இவரு வந்து கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி போல மென்டலா ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு. கிச்சன்ல அந்த பொம்மை அப்படியே தான் இருக்கு. ஆனா இவரு கண்ணுக்கு அது வேலை செய்யற மாதிரி தெரியுது போல. ஆனா சாப்பாடுலாம் வந்து இவரே தான் போட்டுக்கிட்டு எடுத்துட்டு வராரு. டேபிள்ல வச்சுட்டு அப்படியே பேசுறாரு. நான் சாப்பிட போறேன், நீ சாப்பிட்டியா, குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டயோ பேசுறாரு. யாரான்னு பார்த்தா நம்ம மீ தான். மீயோடைய முகத்தையும் அப்படியே எடுத்து ஒரு பொம்மையோடைய முகத்துல பிக்ஸ் பண்ணிருக்காரு. மீ மட்டும் கிடையாது, அவங்க வயித்துல இருந்த அந்த குழந்தையோடைய முகத்தை கூட எடுத்து அந்த குழந்தைக்கும் ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருக்காரு. சோ மீ பொம்மை வந்துட்டு அவங்க குழந்தைய கையில புடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. சோ இத பார்த்துட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரரு அந்த சைக்கோ, எனக்காக நீ இருக்க, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு,
இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், நீங்க மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சாப்பாடை தொடர்ந்து சாப்பிடுறாரு. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. சோ இது வந்து வெறும் கதை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. ரியல் லைஃப்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. காரல் டென்ஸ்லர் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய கனவுல ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு. ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணை அவர் ரியல் லைஃப்ல பார்க்கவே இல்லை. சோ அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு ஆயிப்போச்சு. ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாரு. அப்ப ஒரு டிபி பேஷண்ட் வராங்க. அவங்க பேரு மேரி. இவருடைய கனவுல வந்த அதே பொண்ணு மாதிரியே இருக்கிறதுனால அந்த பொண்ணு மேல உசிரியே இவர் வைக்கிறாரு. ஆனா டிபி நோய்க்கு அந்த காலகட்டத்துல மருந்து அவ்வளவா இல்லாததுனால அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. சோ அந்த குடும்பம் வந்துட்டு அந்த மேரிய புதைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா இவரு புதைச்சதை தோண்டி எடுத்து மேரியோடைய டெட் பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்து மெழுகுலாம் ஊத்தி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு விக்குலாம் வச்சு ஆர்டிபிஷியல் கண்ணு புருவெல்லாம் வரைஞ்சி ஒரு பொம்மையாவே இறந்து போன மேரிய மாத்துறாரு. மேரி உயிரோட இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு 7 வருஷங்கள் அந்த பொம்மை கூடயே வாழ்ந்திருக்காரு. சோ அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் தெரிய வந்து அவர்கிட்ட அந்த பாடியை வந்து ரெட்ரீவ் பண்ணிட்டாங்க. சோ இந்த காரல் டென்ஸ்லர் பண்ண வேலையை இன்ஸ்பயரா வச்சுதான் இந்த கதையை வந்து எடுத்திருக்கானுங்க ஜப்பான்காரனுங்க. சோ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சைக்கோஸ்லாம் இன்னமும் நம்ம சொசைட்டில இருக்காங்க. எது என்னவோ கதை ரொம்ப வித்தியாசமா ரொம்ப நல்லா இருந்ததுல, அதனாலதான் உங்களுக்காக கொண்டு வந்தேன். சோ இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளையும் மைண்ட் ப்ளோயிங்கான கதைகளையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்ல. ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.